நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Our audience. Well, good evening everybody. ஒரு சின்ன கதை, ரொம்ப அழகான ஒரு கதை. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தரையை துடைக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்டுச்சு. இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இளைஞன், அவங்க முன்னாடி நல்லா துடைச்சாரு, ரொம்ப க்ளீனாக துடைச்சாரு. நல்லா துடைக்கிற நீ, உன்னுடைய இமெயில் ஐடி இருந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா என்கிட்ட இமெயில் ஐடியெல்லாம் இல்லை, தரையை நல்லா துடைப்பேன், அவ்வளோதான். என்னப்பா நீ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இப்படி ஒரு வேலைக்கு வர்றேன், நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் ஏதாவது சொல்லணுன்னா இமெயிலில் தான் உங்களுக்கு பதில் கொடுப்போம், அது இல்லைன்னா எப்படி முடியாது, வேலை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இளைஞனுக்கு ஒன்றும் தெரியல, வெளியில் வந்தார். ஒரு 500 ரூபாய் இருந்தது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வாங்கி ஒரு வெங்காய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி பல வருடங்களில் அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வியாபாரியாக வளர்ந்தார் அவர். அப்போது ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் பேப்பர், அவர் ஜேர்னலிஸ்ட், அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ பண்ணி, எப்படி நீங்கள் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்தீங்க, இப்படி ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆனீங்க அப்படிலாம் கேட்டதுக்கப்புறம், இந்த இன்டர்வியூ நான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்புகிறேன், கொஞ்சம் இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்களேன். இல்லைப்பா எனக்கு நான் படிக்கலை, நான் வியாபாரி ஆகிட்டேன், ஆனால் அந்த இமெயில் ஐடியெல்லாம் எனக்கு இல்லை. என்ன சார் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இமெயில் ஐடி இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த இமெயில் ஐடி இருந்திருந்தா நான் ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் தர தொடச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பும் இல்லை. தன்னம்பிக்கை ஒன்று தான். அப்படி ஒரு தன்னம்பிக்கையை நம்பி தனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நான் நம்புகிறேன், நான் அதில் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்னு நினச்சா வெற்றி டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு கதைக்கான ஒரு ரோல் மாடல், இப்படி ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு நடிகர், வண்டர்ஃபுல் பாய். லெட்ஸ் வெல்கம் விஜய் சேதுபதி. நன்றி சார், ரொம்ப சூப்பர் சூப்பர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் சார், எனக்கு சந்தோஷம் சார். லீவ் படுத்தப்போ கூட பண்ணிருக்கேன். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி ஹாப்பி டு see you அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பிடிச்சிருக்கிற இடமும், இன்றைக்கி ஒரு இடத்துல நின்றுருக்கீங்க அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. I would like to celebrate, listen a lot from you. சந்தோஷம் சார், நன்றி. Come let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Yes, give him a big hand, ladies and gentlemen. விஜய் சேதுபதி. இன்னைக்கு நம்மளோட இருக்கிற அந்த விஜய் சேதுபதியை ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்றதை விட கதைகளின் நாயகன் சொல்லலாம். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த, நம்பினது கதையை, நம்பினது படைப்பை. இப்படி ஒரு நடிகர்கள் தான் இன்னைக்கு சினிமாவுக்கு ரொம்ப தேவை. அண்ட் இப்படி நடிகர்கள் வளரும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். How are you feeling, Vijay Sethupathi, to be here on this hot seat? முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல, நேரில் பார்க்குறதுல. தென் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ஏன்னா நான் அவ்வளோலாம் கொஞ்சம் மக்கு தான் நான், ஸோ அதனால் ட்ரை பண்ணுறேன். நான் என்ன புத்திசாலியா? இல்லை சார், கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுதானே கஷ்டம். யார் வந்திருக்காங்க கூட? என்னோட சூதும் நடித்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அசோக். ஆஹா, இங்கேயும் கேங்கோட வந்திருக்கீங்க. சேஃப்டிக்கு. ஹாய் அசோக். ஹாய் ரமேஷ். ஆமா, நயன்தாராக்கு செலவு வச்சவங்க. அவரு வரல, நல்லா நயன்தாரா வந்திருந்தா வந்திருப்பாங்க அவரு. கண்டிப்பா வந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி, சொல்லுங்கள் சார், எதுக்காக விளையாட்டுருக்கீங்க இன்னைக்கு? எனக்கு நம்ம யூனியன் லைட்ஸ்மேன்ஸ்க்கு அவங்க யூனியன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். லைட்மேன் யூனியன், சூப்பர். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவில் நமக்கு லைட் போட்டு காட்டுறது அவங்க தான். இல்லை, அதெல்லாம் மீறி நான் ஃபஸ்ட் படத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட் படத்துக்கு இந்த சம்பளம் வேறு, நான் இப்போ வாங்குகிற சம்பளம் வேறு. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரே சம்பளம் தான், ஆனால் அவங்க ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் தென்மேற்கு பருவக்காட்டு நடிக்கும்போது அங்கே ஜான் ஒரு லைட்மேன், அவர் அந்த அண்ணன் ஞாபகம் இருக்குது நல்லாவே. பஸ்ஸில் வெளியே தொங்கிக்கிட்டு தர்மாக்கோல் பிடிச்சிட்டு வந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு மரத்தில் எங்கே லைட் கட்டினாலும் டப்பு டப்புன்னு ஏறி கட்டுவாங்க. எனக்கு பக்குன்னு இருக்கும்.
பட் ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு தோணுச்சு. ஸோ சூப்பர், வண்டர்ஃபுல். நான் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒரு நடிகனாக இருந்தும் தொழிலாளர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்குறாரு, அவங்களுக்கு ஏதோ பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. லைட்ஸ் மேன் யூனியன் விளையாட்டுருக்கீங்க அண்ட் ஆல் த பெஸ்ட். சூப்பர். இதோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பட் சொல்லிடுறேன். சொல்லிடுங்க எனக்கு. 1 கோடி வெல்ல 15 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன் இருக்குது. உங்களோட ரசிகர்கள் இங்கே இருக்காங்க, ஆடியன்ஸ் போல் அவங்களுடைய ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். 50-50. ஓகே. அதுக்கப்புறம் ஃபோன் அ ஃப்ரெண்ட். யா, நல்லதொரு ஆரம்பம். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. விஜய் சேதுபதிக்காக ஜீனியஸ். முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ 16 வயது நிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்ட பிறகு வெளியில் வந்தது என்ன? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ நாய்க்குட்டி, பி கண்ணுக்குட்டி, சி கோழிக்குட்டி, டி எலிக்குட்டி. கோழிக்குட்டி தான் நினைக்கிறேன். சி கோழிக்குட்டி. ஜீனியஸ் லாக் சி கோழிக்குட்டி. Yes, it is the right answer. கமல்ஹாசன் ஒரு தீவிர ரசிகரா நீங்க? கமல் சார் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 16 வயது நிலை. பிரமாதமான படம் சார் அது. ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவுடோர் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு ஸ்கிரிப்டாகவே அது போகிற விதம் அந்த இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய லெஜெண்ட்ஸ் உள்ளே இருந்திருக்காங்க அதில். நம்ம ஒரு படத்துக்கு போயிருந்தீங்கன்னு எனக்கு ஆமாம் சார். அதான் ஜீனியஸ் எனக்கு சொல்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு என்ன ஆக்சுவலாக அனுபவம் அது? நம்மவர் அது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ கோடம்பாக்கம் தான், எம்ஜிஆர் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போது வந்து இந்த மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒருத்தர், அவர் பேர் மறந்துட்டேன், கான் ஒருத்தர் தான் கூப்பிட்டு போனார். 100 ரூபாய் சம்பளம். இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனோம். விஜய கார்டன் ஷூட். அது ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஷூட்டுக்கு. அண்ட் தென் போகும்போது அந்த கேட் ஒன்று இருக்கும், அந்த என்ட்ரி மட்டும் கேட்டேன். கமல் சார் என்ட்ரி, அப்புறம் வந்து கரண் சாரோட என்ட்ரிலாம் எடுத்தாங்க. நான் போனேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா பார்க்க பழம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மெச்சூரிட்டியில் ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டேன் நான். ஸோ இருந்த வரைக்குமே நான் கமல் சார் பக்கத்துலேருந்து அவர் பார்த்துட்டு இருந்தேன். அவரை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன், நான் கமல் சார் நேரில் பார்த்துட்டேன், நான் ஒரு மேக்கப்பே போடல, செம்மழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் ஏதாவது மீட் பண்ணிடுறா அவரை? இப்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான நம்ம ஆடியோ அவர் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் சூதுகம் படம் பார்த்துட்டு கமல் சார் எங்கள் டீமே கூப்பிட்டுருந்தாரு. ஸோ எனக்கு திரும்ப அந்த பாக்கியம் இல்லை, நான் இப்போ ஷூட்டில் இருந்தேன். ஓகே. ஸோ இப்போ விஜய் அவார்ட்ஸ்க்காக போயிருந்த போது சார் பார்த்து ஏன்னா ஃபேஸ்புக்லாம் செம்ம திட்டு எனக்கு. என்னடா நீ என்ன பெரியவனா, நீ எங்கள் தலைவரை பார்க்க ஏன் போல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது என்னால் கண்டிப்பாக. இப்போ அவர்கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்டேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அங்கே பார்த்துட்டு திரும்பி சார் இங்கே பார்க்கும்போது நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்டர்ஃபுல். இப்படி ஒரு பயணங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் வித் அஸ். 2வது கேள்வி உங்களுக்காக. இதோ இந்தியாவில் உள்ள கணக்காளர்களால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் மென்பொருள் தொகுப்பு இவற்றில் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ DOS, B Mac OS, C PowerPoint, D Tally. D Tally. Sure. நான் அது அக்கௌண்ட் தான் இருந்திருக்கேன். Genius lock D Tally. And yes, D Tally is the right answer. அக்கௌண்டண்டா இருந்தீங்களா? ஆமாம் சார். எப்போ? நான் டிகிரி முடிச்சு நான் படிக்கும்போதுலேருந்தே ஒர்க் பண்ணேன். நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆடிட் ஆஃபீஸில் ஆடிட் அசிஸ்டண்ட்டாக போயிருக்கேன் நான். அப்போல்லாம் நடிக்கிற ஆர்வம் இல்லை சார். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த ட்ரையே பண்ணேன் நான். அப்போது வெறும் வீட்டில் சின்ன வயசில் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, லைஃப்பில் ஏதாவது ஒரு எய்ம் வச்சுக்கோன்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் எல்லாரும் மேடை ஏறிட்டா கைத்தட்டுறதுக்கு யாராக வேணும்ல, நான் கைத்தட்டுற இடத்துல உட்காந்துக்கிறேன், எனக்கு அது போதும். அப்பாவுக்கு சொல்லுவீங்களா? ஆமாம் சொல்லுவேன். எனக்கு அப்போல்லாம் லைஃப்பில் எந்த எய்மும் இருந்ததே இல்லை. பிகாம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், பிகாம் முடிச்சுட்டு அக்கௌண்ட்டில் வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் வேலை பார்ப்பேன், அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படியே ஒன்றை மாதிரி அப்படியே ஃபேமிலி லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்படி உள்ளே வந்ததுலாம் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் அது. எங்கெங்கெல்லாம் அக்கௌண்ட் வேலை பார்த்துக்கு? இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் வீக்காக இருந்தேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம கற்றுக்கணுங்கிறத. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணால் ஈஸியாக மண்டையில் ஏறிடும்னு நினச்சேன் நான். ஸோ ஆடிட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு 4 கம்பெனிக்கு ஆடிட் அசிஸ்டண்ட்டாக போயிருக்கேன். அது முடித்த உடனே இங்கே ஒரு ஜிகேஸ்னு ஒரு கம்பெனி, சிமெண்ட் ஹோல்சேல் டீலர்,
அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். துபாய் போனேன். அங்கே ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். வந்தேன், இங்கே கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டு போகிறதா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கலாம்னு சொல்லும்போது என்ன பண்ணலான்னு தெரியல. அப்படி யோசிச்சு அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டேன். பெரிய ஸ்க்ரீன் பிளே இருக்கு, அதில் நிறைய இன்டர்வல்ஸ் தேவைப்படுது. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ரொம்ப பெருமையுடன் நான் இந்த இளைஞன் விஜய் சேதுபதியோட விளையாடிட்டு இருக்கேன். நைஸ் டு ஹேவ் யூ ஹியர் விஜய். மீ டூ சார். ரமேஷ் அண்ட் அசோக், எஸ் சார். இந்த படத்திலே ஒரு சூப்பர் பாடல், ஒரு மெயின் லைனே வந்து என்னது, மாமா டவுசர் கழண்டிடுச்சு. எப்படி இருந்தது அந்த ஷூட்டு? அவ்வளோ ஈஸியாக இருந்ததா? என்ன அந்த கதை? ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இல்லை. முக்கால்வாசி சீன்ஸ் வந்து ரோட்ல எடுக்க வேண்டியிருந்ததால நாங்கள் டீ கடைக்கு போயிடுவோம். டேரக்டர் மட்டும் தலையை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எங்கடா போனீங்க, வாங்கடான்ற மாதிரி. அண்ட் அண்ணன் ஆஸ் யூஷுவல் அவர் பார்த்துப்பாரு. சில இடத்துல சொல்லிட்டே போய், இப்போ நான் தானே ஹீரோ, நான் கொஞ்சம் சுப்பீரியராக நடந்துக்கிறேன், ப்ளீஸ்டா அப்படின்னு. ஓகேண்ணா. அண்ட் ஆக்சுவலி டைரக்டரோட ட்ரௌசர் தான் கிழிஞ்சது போல இருக்கு. சொல்லணும்னா எக்ஸாக்டாக வருது தான். சம ரகலை விட்டுருப்பீங்கப்பா அந்த படத்தில். தேங்க்யூ சார். அசோக், நீங்க சார் நல்ல பிள்ளையா? டீ கடையில் போக மாட்டீங்களா? அங்கே தான் சார் நின்றுட்டு இருந்தேன். இவனே அங்கே இருப்பீங்க, உங்களை பார்க்க இவங்க வருவாங்க. ரெண்டுமே சார். எவ்வளோ டீ குடிப்பீங்க ஒரு நாளில்? டேக் அண்ட் ஷார்ட்டை பொறுத்து சார். அப்படியே ரோட்ல எடுத்து ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் போயிட்டே இருப்போம். அது ஒரு ஷார்ட் பிரேக் விடுவோம் சார். அப்போல்லாம் போகிறது அந்த ரிலாக்ஸேஷன் அங்கே தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி என்னை யாருக்கும் தெரியாது வேறு. அந்த கிரே ஆஸ் கொஞ்சம் ரொம்ப குண்டா. ஓகே. பீட்சாவில் ஒரு வயசான பெரிய ஒருத்தர் பேய் ஓட்டுறது வருவார். முகப்பேரில் ஷூட்டிங் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். ஒரு ஹோட்டல் வாசலில் முதல் நாள் 2 நாள் ஷூட் வந்து 2ஆவது நாள் தான் யாரும் சொல்லியிருக்காங்க, அவன் தான் விஜய் சேதுபதி பீஸாவில் நடிச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த பீஸாவில் பேய் ஓட்டுறவர் நினச்சிட்டோம் உங்களை நாங்கள். அந்த கதை ஷூட்டில் எப்படி இருந்தது? என்ன நம்பிக்கையோட பண்ணீங்க? அந்த இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்டு? இல்லை சார், நான் நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். விஜய் டிவிக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் காதல் சுற்றுன்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டில் வந்து டயலாக்ஸ் ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். ஸோ கொடுத்தாரு என்கிட்ட. கொடுத்துட்டு இந்த மாதிரி விஜய் எனக்கு படிச்சுட்டு ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ கார்த்திக், நலன், நான், மணிகண்டன்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்ககிட்ட போது தான் அந்த ஸ்கிரிப்ட் சென்ஸ்லாம் ஓரளவு வளர ஆரம்பிச்சது. அதுதான். ஸோ படித்தேன். எனக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் பட்டது, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு இந்த கதை படிக்கும்போது தாஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு படத்தில் அண்ணன் கேரக்டர் பண்ணியிருப்பார், அருள் தாஸ், கேமராமேன். ஆக்சுவலி அவருக்கு தான் ஃபேஸ் ஞாபகம் வந்தது. அவர் மைண்டில் வச்சு தான் நான் படித்தேன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் நடிக்கிறேன், எனக்கு முடிச்சா சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ முதல்ல நலன் வந்து யோசிச்சார், வேணாம் தலைவா, உங்களுக்கு எதுக்கு இப்போ 2 படம் ஹிட்டு கொடுத்துருக்கீங்க, திரும்பி ஏன் ஓல்டு கட்டப்லாம் அடிக்கிறீங்க, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டாப்புல. அப்புறம் எனக்கு ஒரிஜினல் கிரே ஹேர்ஸ் அதிகம். அந்த படத்தில் இருந்தால் என்னோடய ஒரிஜினல் கிரே ஹேர்ஸ் தான். என் ஒய்ஃபோட செல்ஃபோனில் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவருக்கு மெயில் பண்ணேன் நான். அப்புறமும் அவர் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறமா வந்து அந்த கார்த்திக் சுப்பராஜ், அவர் அந்த பீஸா டைரக்டர், அவர்கிட்டையும் இந்த மணிகண்டன் சொல்லிட்டு காக்கா முட்டனை இப்போ ஒரு படம் ஷூட் போயிட்டுருக்கு, அந்த டேரக்டர் 2 பேர்கிட்டையும் சொன்னேன். இந்த மாதிரி நலன்ட்ட கேட்டேன், தரமாட்டேங்கிறாப்புல, என்னன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மணி தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காப்புல, இன்னொருத்தரை கூப்பிட்டு இந்த கேரக்டர் புரிய வச்சு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறத விட ஒருத்தர் அதை பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாரு, அவர்கிட்ட கொடுங்க, அவர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாப்புல உங்களுக்குன்னு. அப்புறம் வந்து கார்த்திக் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நலன்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தமாக சேர்ந்து வந்துருச்சு, எனக்கு வாய்ப்பு வந்துருச்சு. ஸோ அப்படி என்ன அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு? ஹீரோவாக இருக்கக்கூடாது, ஹீரோ சேதுபதினு தெரியக்கூடாது, தேர்ந்தெடுக்கிற படங்களும் அப்படி தான் இருக்குது. இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கதைக்கு உள்ள இப்போ நான் வந்து ஒரு ஓல்டு கெட்டப் நடிக்கணும், அதுக்கு ஒரு கதை எழுதுங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த கதை கேவலமாக தான் இருக்கும். ஒரு கதைக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்காது, அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம உட்காந்துக்கலாம் வசதியாக. அது இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது நடிக்க எங்கேயா தப்பு பண்ண கூட வெளியே தெரியாது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணால் கூட அதோட கண்டென்ட் வந்து நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். நான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், நான் இந்த படத்தில் நிறைய இடத்துல ஏமாத்திருக்கேன், ஆனால் கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நலனோட ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக, டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மேலே இருக்க நம்பிக்கை தான் எனக்கு அதை கொண்டு போய் அற்புதமான பக்குவம். அற்புதம். நன்றி சார். தேங்க்யூ. 3வது கேள்வி for 3000 rupees உங்களுக்காக. ஏதோ பின்வரும் திருக்குறளில் விடுபட்டுள்ள சீரை நிரப்பு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு டேஷ் விளக்கே விளக்கு. The options are A. போற்றா, B. செய்யா,
சி பொய்யா, டி கொடா. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சி பொய்யா. பொய்யா. ஜீனியஸ் லாக் சி பொய்யா. Well, சி பொய்யா is the right answer. மனசுல இருக்கிற விஷயங்களை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரகிள்ன்ட்டு ஒரு பீரியட் இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? முதல்ல அது ஆக்சுவலாக அது ஸ்ட்ரகிள்னா ஒரே விதத்தில் மட்டும் ஸ்ட்ரகிள். அது ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக இருந்தது மட்டும்தான். நான் மேரிட் அண்ட் தென் கிட்ஸ் இருந்தாங்க, ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா. பட் என் ஃபேமிலி நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் அந்த இது ஓன் பணம் என் பணம் பிரிக்கிற பழக்கமே கிடையாது. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பழக்கமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் மட்டும் தான் இருந்தது. பட் எனக்கு இருந்தது என்னென்னா, நான் உள்ளே வரும்போது தெரியும் நான் ஜீரோவில் இருக்கேன், நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு 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 திரைப்படத்தை பார்த்து அதை பற்றின ஒப்பீனியன் கூட சொல்ல தெரியாதால். ஸோ அதனால் ஏற்பட்ட அவமானங்களோ அசிங்கங்களோ வந்து, ஆமாம் நான் முட்டாள் தான். ஸோ முட்டாளுக்கு இதுதான் கிடைக்கும் இங்கே, நல்லாவே தெரியும். ஸோ நான் இதை கற்றுக்கணும், இங்கே வந்தால் இதை கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு யார் சரியானாலும், எங்கே போகணும், எப்படி கற்றுக்கிறது, எதெல்லாம் கற்றுக்கிறது அப்படின்னு அந்த வகையில் போக ஆரம்பித்தேன். சில படங்கள் பார்ப்பேன், படம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு நடுவில் எங்கேயோ கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்தது, ஏன் தெரியல அப்படின்னு கேட்பேன். ஸோ அவங்க சில சீன்ஸ் வச்சு பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அப்போ நம்ம பார்க்க ஆரம்பித்து அப்புறம் படங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பித்து, ஸோ அந்த வகையில் தான் அப்படி மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டு, அப்புறம் சில நண்பர்கள் மூலமாக மணிகண்டன் அவர்கிட்ட போகும்போது ஆக்டிங் இல்லை, டீட்டெயில் பண்ணணும் ஆக்டர்ஸ். ஜஸ்ட் லைக் தட் நான் கொடுக்குற டயலாக் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறல, ஒரு கதை ஒரு காட்சி நடக்குது, ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னு கேளுங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய டீட்டெயில் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னா டப்புன்னு கட் சொல்லிட்டு ஜஸ்ட் ரெடி ஆகிட்டு வாங்க. அதுக்கு உங்களுக்கான அத்தனை இது. ஸோ முதல் இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அப்புறம் நடிக்கும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அது பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணது. ஸோ இதன் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணது. ஸோ இது ஸ்ட்ரகிள்னு தோணல, கஷ்டமான இது ஸ்ட்ரகிள், லேர்னிங் பீரியட். எப்படி ஸ்ட்ரகிள் சொல்லுது. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருந்தால் கண்டிப்பாக நான் சொதப்பியிருப்பேன், எப்பயோ வீட்டுக்கு போயிட்டுருப்பேன் திரும்பி. ஸோ இப்போ எனக்கு தெரியுது இங்கே யார், என்ன, எப்படி, இந்த தொழில் எப்படி, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும். இப்போ எந்த முடிவாக இருந்தாலும் நான் சுயமாக எடுக்க முடியுது. நான் யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒரு தப்பே பண்ணாலும், ஆமாம் இந்த தப்பு நான் இதை செஞ்சதுனால இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போனா நான் அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் ரெடியாக இருக்கேன். ஸோ இது இந்த 7 வருஷத்தோட கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு. ஸோ 7 வருஷம் முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, மண். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னை வந்து யாரோ இந்த கேள்வி கேட்குறாங்க, என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா, என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன், இல்லை கொஞ்சம் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்களே. எனக்கு தெரியும், இப்போ தான் எனக்கு தெரியுது காசு இல்லாமல் பசிங்கிறது. அப்போ பசி தெரியல எனக்கு, பிகாஸ் என்னோட பசி வேறையாக இருந்தது. கற்றுக்கிற நேரத்தையும் நம்மளை தயார் பண்ணிக்கிற நேரத்துலையும் அதெல்லாம் எப்படி நம்ம கஷ்டம் பண்ணி எப்படி சொல்கிறது. அண்ட் ரொம்ப அழகான ஒரு பதில். 4வது கேள்வி 5000 ரூபீஸ்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, இந்த இசைத்துணுக்கு இடம்பெற்ற திரைப்படத்தின் தலைப்பை கண்டுபிடிக்கவும். மியூசிக் ப்ளீஸ். The options are A. ராஜபார்வை, B. புன்னகை மன்னன், C. முள்ளும் மலரும், D. மௌனராகம். புன்னகை மன்னன் நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க 2 பேர் டான்ஸ் அந்த மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. லாக் பண்ணிட்டுமா? யா, பி புன்னகை மன்னன் கண்டிப்பாக. ஜீனியஸ் லாக் B. புன்னகை மன்னன். அவ்வளோ யோசிச்சிங்க? மௌன ராகத்தோட கம்பேர் பண்ணி வாய்ப்பே இல்லை, அந்த விஷுவல் வரவே இல்லை. இந்த விஷுவல் மட்டும் தான் வந்துட்டே இருந்தது மைண்டில். ஸோ எஸ், புன்னகை மன்னன். ரைட் ஆன். மியூசிக் கம்போஸ்ட் பை ராஜா சார், கிரேட் ராஜா சார். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த பீஸை ப்ரோக்ராம் பண்ணது ஒரு சைல்டு மியூசிஷியன், ஓ திலீப். ரகுமான் சார். இன்னைக்கு A.R. ரஹ்மான். Wonderful, superb.
யாரும் உங்களை வந்து ஏன் படம் நடிக்கிறீங்கன்னெல்லாம் நிறுத்தலையா? நான் ட்ரை பண்ண ஆரம்பி எனக்கு 23 வயசு. என் ஃப்ரெண்ட்ஸு தான் கிண்டுவான், என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் உனக்கு என்ன தெரியும், நீ வாட போகிற, டான்ஸ் ஆடுவே, நீ ஃபைட் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது மாமா, ஆனால் நான் ஒரு 40 வயசுக்குள்ளேயாவது ஒரு சீரியலில் தலை காட்டணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் வந்தேன். நான் சொன்னேன் இவ்வளோ நாள் இருந்துட்டேன், எனக்கு போர் அடிக்குதுடா, எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது லைஃப்பில், எனக்கு மொனாட்டமஸாக இருக்குது, எனக்கு முடியல. எல்லாம் சிரிப்பீங்க நல்லா தெரியும், ஆனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண தான் போகிறேன், பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒய்ஃப் ஒத்துக்கல, பயந்தாங்க. ஸோ நிறைய பொய் சொன்னேன், ஏமாத்தினேன். வேறு வழி இல்லை. ஏன்னா ஏன்னா நான் கல்யாணம் பண்ண அவள் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ 5 வருஷம் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், 5 வருஷம் தான் லைஃப்பில் டைம் இருக்குது. ஒன்ஸ் என் குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பாக என் லைஃப்பில் டைமே கிடையாது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கூட கூடிடும். ஸோ யோசிச்சு பார்த்தேன், இந்த 5 வருஷத்தை விட்டேன்னா லைஃப்பில் எனக்கு அடுத்து கேப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ விஷயம் நடந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம். 50 வயசில் தோற்று பண்ண விட நான் 5 வருஷம் ட்ரை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். வாழ்க்கையில் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோமேங்கிற எண்ணம் மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லக்கூடாது, நான் வந்து என் பேர பசங்களும் சொல்லுவேன், நானும் தாத்தாவுக்கும் அப்போ ஆசை இருந்தது ஆனால் போகல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிடக்கூடாது. சரி ட்ரை பண்ணி பார்த்தேன், தோற்றுட்டேன், பரவாயில்லடா, ட்ரை பண்ணி பார்க்கல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது லைஃப்பில். அது வீட்டில் சில மாதிரி ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க, எனக்கு அதில் ஆர்வம் இருக்காது. நான் இப்பயும் சொல்லுவேன், நான் என் லைஃப்பில் அடுத்து என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்குது தான் அதோட சுவாரஸ்யமே. அதையே நான் மிஸ் பண்ணணும். நான் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் அது வரும்போது பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொண்டு போயிட்டே இருந்தது. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நிறைய பேசணும் விஜய், நிறைய பேசணும், பட் கொஞ்சம் விளையாடணும். 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி, உறுதி பணத்துக்கான கேள்வி. ஆஃப்டர் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. 5வது கேள்வி உறுதி பணம் 10,000 ரூபாய்க்கான கேள்வி. ரெடி? ரெடி சார். உங்களுக்காக இதோ. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படத்தில் கதாநாயகன் எத்தனை முறை என்னாச்சு என்று கேட்கிறார். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A 7, B 23, C 116, D இவற்றில் எதுவுமே இல்லை. என்னாச்சு? ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாமா? யோசிங்க, நீங்க நடிச்ச படம் தானே. நான் அதை என்னல எனக்கு என்னலன்னா எப்படி? அது நீங்க தானே நடிச்ச படம், டைம் ஓடிட்டு இருக்கு. சரி 50-50 போகும். நீங்க நடிச்ச படத்துக்கெல்லாம் அப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. 116. அதே எப்படி 116? கரெக்டாக சொல்வீங்களா? இல்லை, லாக் பண்ணா ஸ்ட்ரெயிட்டாவே 1000 ரூபாய் கூட இல்லை. தெரியல எனக்கு. டைமர் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், இது இல்லை கேள்வி. ஆனால் செம மொக்க சார் இது. நான் நடிச்ச படத்தில் என்னோட டைலாகே எனக்கு தெரில. பாலாஜி பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஷேம் ஷேம் பப்பி ஷேம் தான். அந்த படத்தை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம், ரியல் இன்சிடென்ட்னாங்க. அதான் ஆக்சுவலாக எனக்கு பாலாஜி முன்னாடி தெரியும். நான் வர்ணம்னு ஒரு படம் நடித்தேன். அது வந்து பாலாஜி வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படம் வந்து தென்மேற்கு பருவக்காடு நான் ஹீரோ நடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் எனக்கு பிரேம் சார் பாலாஜிலாம் தெரியும். ஸோ பிரேம் சாரோட லைஃப்பில் நடந்த, கேமராமேன் பிரேமோட லைஃப் நடந்தது தான் கதை. ஆக்சுவலாக நடந்த கதை, அவர் லைஃப் நடந்த கதை. பட் முற்றிலும் உண்மை இல்லை. அது கொஞ்சம் நடந்தது. அது அடிப்பட்டது மெமரி லாஸ் வரைக்கும் உண்மை. மற்றது பாலாஜியோட கற்பனை தான் அதில் அதிகமாக இருந்தது. பட் அந்த சிம்பிள் பிளாட் எடுத்து அதை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும்னா அது பாலாஜியோட ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. அது எனக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஆடிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வர்ணம் படம் நடிக்கும்போது அதில் ஒரு 35-36 இயர்ஸ் உள்ள ஆள் மாதிரி இருப்பேன். நான் ரொம்ப கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பேன். நான் அந்த சூதுகமோட கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்த நினைக்கிறேன். ஸோ பாலாஜி பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டாப்புல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். பட் பிரேம் சாரும் அப்புறம் வர்ணம் படத்தில் கோ டைரக்டர் ஆறுமுகம் சாரும் தான், இல்லை நீங்கள் விஜய் கூப்பிட்டு அவரோட ஆடிஷன் பாருங்கள். எப்போ நான் தென்மேற்கு போய்ட்டு முடிச்சுட்டேன். நான் படம் ரிலீஸ் ஆகலை, முடிச்சுட்டு வந்துட்டேன். அவரோட ஆடிஷன் பாருங்கன்னாரு. போனேன். பாலாஜி வந்து எனக்கு ஒரு 1/2 hour கதையை நேரேட் பண்ணார். நேரேட் பண்ணும்போது அவர் என்னாச்சு டைலாக் அவர் சொல்லும்போது நான் ஒவ்வொரு முறையும் சிரித்தேன், என்னை மீறி சிரித்தேன். நான் சொன்னேன், பாலாஜி எனக்கு எப்படினாலும் ஆடிஷன்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காது, பயந்து சொதப்பிடுவேன் நான். அதனால்
நான் ஸ்பாட்டில் வேணால் ஒர்க் பண்ணுவேன், பட் இங்கே சொதப்பிடும் பாலாஜி, பட் டைம் கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour டைம் வாங்கிட்டு நான் பண்ணி காமிச்சேன். ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தேன். நான் திரும்பி சொல்லிட்டு வந்தேன் பாலாஜி, பட் நான் நல்லா பண்ணுவேன், பட் இந்த இடம் அந்த நர்வஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இருக்கும், அதனால் கஷ்டம் பாலாஜி, மற்றது உங்கள் இஷ்டம், நான் மற்றபடி ஃபோர்ஸ்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா ப்ரொடக்ஷனில் எல்லோரும் பார்த்து வந்தவங்களே நான் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன் போல. ஸோ அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களை வச்சே பண்ணலான்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே போனது. உள்ளே போய் அப்போ இந்த டயலாக் பண்ணும்போதே போர் அடிச்சிடும் ஒரு ஸ்டேஜில். என்னாச்சுன்னு பண்ணுவேன். பாலாஜியோட பொறுமை நிச்சயமாக மிக பெருசு. அவர் என்னன்னா, நான் ஒரு முறை பண்ணுவேன், பண்ணி முடிச்சுன்னா பாலாஜி விஜய் சூப்பராக இருக்குது விஜய், ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு மொத்தமாக தப்பாக சொல்லப்பில் நான் பாலாஜி இது சொல்லிவிடுங்க, கேவலமாக பண்ணுறேன்னு சொல்லிடுங்க பாலாஜி, பிரச்சனை இல்லை, அது என்ன இல்லை விஜய் நிஜமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அப்புறம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். சில நாள் போர் அடிச்சிடும், ரிஹர்சல் போவேன், இல்லை பாலாஜி எனக்கு மூடு இல்லை, போர் அடிக்குது, எனக்கு வேறு ஏதாவது டயலாக் கொடுங்க, என்னால் இதுக்கு மேலே அது பேச முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வேறு சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு, பாலாஜி நீங்கள் நடிங்க, நானும் நடிக்கிறேன், ரெண்டுத்தையும் எடிட் பண்ணி எனக்கு சிவியில் கொடுங்க, நான் வீட்டில் போய் பார்க்குறேன், நான் என்ன நான் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. மைண்டில் இது என்னமோ மிஸ் ஆகுதுன்னு மட்டும் தெரியும். ஏன்னா பாலாஜியோட கண்ணில் அந்த மெமரி லாஸ் தெரிஞ்சுது அவர் பண்ணும்போது, என் கண்ணில் ஃபேக்காக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா கண்ணில் மட்டும் தான் காட்ட முடியும் அது. அப்போது ஒரு நாள் நான் எப்பவுமே இந்த கொஞ்சம் ப்ராப்பராக வாழ்கிற ஆள் இல்லை, போய் பைக் சாவி தூக்கி எங்கேயா போடுறது, காலைல டெய்லி தேடுறது, இது வழக்கமாகவே இருக்கும் என்கிட்ட. ஸோ ஒரு நாள் தேடும்போது தான் யோசித்தேன், பைக் சாவி எங்கே வச்சுருப்போம், செல்ஃப்லையா, ஃப்ரிட்ஜ் மேலேயா, இல்லை டிவி இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது மைண்டில் ஒரு விஷுவல் வந்தது. அப்போது அதை வச்சு தான் அங்கே பிடிச்சேன் நான். ஓகே, இப்போது என்னமோ நடந்திருக்கு, என்னாச்சு? அப்போது அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மைண்டில் வந்தது, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் வந்தது. ஓகே, கிரிக்கெட் விளையாண்டோம், அங்கே என்னமோ நடந்திருக்கு. அப்போது பஜ்ஜி அடித்தான், நீ தானே அடித்தான், அப்போ பால் மேலே வந்துச்சு. அப்போ எனக்கு பால் இங்கே விஷுவல் தெரியணும், ஆனால் இங்கே வரும்போது ஏதோ லாஸ்ட் ஆகிறேன். அப்போ இங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் தேவை, அங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் கொடுத்தேன், விட்டேனா? ஓகே, அங்கே தான் இல்லை, அங்கே தான் எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ நேரம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் விட்டேனா ஸ்மைலாக சொல்லணும், விட்டேனா? ஓகே, விட்டதுக்கப்புறம் அப்போ கால் ஸ்லிப்பான விஷுவல் வரணும். அப்போ கல் ஏதோ காலில் மாடுது, கால் ஸ்லிப்பாக கீழே விழுட்டேனா, அது டவுட்டாக தான் இருக்கும். கீழே விழுட்டேனா? ஓகே, கீழே விழுந்தா இங்கே அடி போட்டிருக்கோம், அப்போ இங்கே தான் மெடுலா அப்படிங்கிற. ஸோ இதை புரிகிற வரைக்கும் எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் புரிஞ்சுது, ஆனால் இந்த இடத்த பிடிக்கிறது எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கவுண்ட்டு, என்னாச்சு, கிரீலாண்டோம் அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஒரு ஸ்டேஜில் பிடிச்சிட்டேன் நான். அது ஆக்சுவலாக ஒரு நடிகர், ஒரு கதாபாத்திரம், ஒரு விஷயம் சில உண்மைகளை பேசுறதுனால உண்மையாகவே மக்களுக்கு சொல்லிட்டீங்க நீங்கள். அண்ட் வண்டர்ஃபுல், சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார். 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி. இப்போ ஜீனியஸ் தான் கேட்குறாரு, நான் இல்லை. உங்களுக்காக இதோ. ராமாயணத்தின்படி சீதை இவற்றில் எந்த இடத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்தாள்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ துவாரகை, பி சுந்தரவனம், சி மிதிலை, டி அசோகவனம். அசோகவனம். ஷூர். Genius lock the Asogavanam. It is the right answer. 10,000 rupees. கிட்னாப் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, இல்லை சார், கிட்னாப் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை சார். நீங்கள் என்ன சார், நான் அந்த படத்துலேயே கிட்னாப் பண்ணுறது அது முதல்ல சூதுகம்ங்கிறது ரொம்ப நக்கலாக சொன்னது. தர்மம் தான் வெல்லும், பட் சூது கவ்வுதுங்கிறது நக்கலாக சொன்னது. இன்னொரு விஷயமும் சொல்லலாம், நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்துடும், அந்த வகையிலும் அதை எடுத்துக்கலாம். மற்றபடி அப்படிலாம் இல்லை சார், நாங்கள்லாம் நல்லவங்க சார். எங்கள் படம் தப்பான விஷயத்த சொல்ல இல்லை சார். என்ன பிடிச்சது அந்த ஸ்கிரிப்டில்? எப்படி நம்புனீங்க? அந்த ஸ்கிரிப்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணும், என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட இப்போது என் கூட ஒரு பொண்ணு இருப்பாள், கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு யாரும் தெரிகிற வரைக்குமே உங்களுக்கு அது ஒரு ஹோல்டு, கண்டிப்பாக அது ஒரு ஹோல்டு. அந்த இடம் வர வரைக்கும் ஒரு ஹோல்டு இருக்குது. அப்புறம் இந்த 3 பேரோட லைஃப் ஒரு பக்கம், அவனுங்களோட லைஃப் ஒரு பக்கம், ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஒருத்தன் ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு வேலை போயிடும், ஒருத்தன் ஊர்லேருந்து ஒருத்தன் சேருவான்.
இந்த பிரச்சனை ஒரு 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 விஷயமா ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டே இருப்போம். இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, அடுத்து பின்னாடி இதெல்லாம் ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து கதை பற்றின மொத்த ஸ்கெட்ச் ஒரு மாதிரி கொடுத்துருவோம். அது முடிச்சுட்டு திரும்பி இங்கே வந்து சேர்ந்தோன்னே இவங்ககிட்ட இருந்து இப்போது அவங்க 3 பேருக்கு என்னவோ இப்போ அதுதான் ஆடியன்ஸோட ஃபீல். அதாவது கிட்னாப்பா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ எப்படி பண்ண போகிறான், இவனை பக்கத்துலேருந்து பார்க்குற அந்த 3 பேர் தான் ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு அது சர்ப்ரைஸ் பண்ணும். ஸோ ஒரு கிட்னாப் முடிஞ்ச உடனே அதுக்கு கதை அடுத்த இடத்துக்கு போயிடும். ஸோ ஒரு சாம்பிள் காட்டிட்டோம், அது சீரியஸான இடத்துக்கு போகணும். ஸோ அது எங்கே போகுது, அப்புறம் அங்கேருந்து வர ஒரு போலீஸ்கார், சில பேர் கேட்டாங்க இப்போ யாரோ அந்த போலீஸ்காருக்கு எவ்வளோ பில்டப்னு. அந்த போலீஸ்கார் அவ்வளோ பில்டப் கொடுத்தா தான் அவர் பின்னாடி சுட்டுக்கும் போது வந்து அதோட காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறது. அதே போல் சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, அந்த நம்ம ரமேஷ் பண்ணியிருப்பான், அந்த போலீஸ்காரங்க அந்த தலையில் கன்று வைக்கிறது நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். நிச்சயமே இல்லை. ஏன்னா அந்த இடத்த பற்றி கிட்னாப்போட ஹெட்டு நான், ஏதாவது ஆபத்துனா மட்டும்தான் அவன் வர முடியும் ஒழிய. ஸோ அதை தான் நான் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் ரமேஷ் அதை வச்சுட்டு அவன் கிளைமேக்ஸில் ஒரு பூனை மாதிரி நடந்து போவான். ரொம்ப அடி வாங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். அதோட அதெல்லாம் வந்து நல்லனோட சென்ஸ். இதெல்லாம் கதை படிக்கும்போது எனக்கு நிறைய இடத்துல நானே சிரிச்சிருக்கேன். அந்த அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த கதை. ஸோ ஒரு கதை படிக்கிறேன், எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. நானும் இங்கே படம் பார்க்குறது தான். நான் நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறதோ இந்த ஈரானியன் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஆள் கிடையாது. நான் அந்த ஸ்டேட் விட்டால் கொஞ்சம் மலையாள படங்கள் பார்த்துருப்பேன், அது கூட சமீபமாக தான் பார்த்தேன். மற்றபடி அதிக படங்கள் பார்க்குற ஆள் இல்லை. ஸோ இங்கே இருக்க படங்கள் பார்த்து வளர்ந்த ஆள் தான் நான். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் இங்கே இருக்க ஆடியன்ஸில் ஒருத்தன். அப்போ என்னோட ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும் நம்பினேன் நான். ஸோ அதுதான் நான். அதான் உங்களோட ஜட்ஜ்மெண்ட். வண்டர்ஃபுல் சார், சூப்பர். மியாவ் மியாவ். வெல், 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி. Let's go for a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. விஜய் சேதுபதி. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பெப்பரோனி பீட்சாவில் உள்ள பெப்பரோனி என்பது எதை குறிக்கிறது? What does the pepperoni on pepperoni pizza refer to? The options are A. மிளகு, B. இறைச்சி, C. cheese, D. குடை மிளகாய். Pepper, meat, cheese, capsicum. இறைச்சி. இறைச்சி B. லாக் பண்ணிட்டுமா? சார். ஷூர். ஜீனியஸ் லாக் B. இறைச்சி. மீட். அவ்வளோ யோசிச்சிங்க? மிளகா இருக்குமோன்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல எங்கேயோ கேட்டிருக்கேன். ஸோ அதனால் இறைச்சி. அதுக்கும் பீட்சா படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இருக்குது சார். அது அந்த நான் சொன்ன பேய் ஓட்டுறவர் ஒருத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பீட்சா அப்படி தான் இருக்கும். டபுள் சீஸ் வித் பெப்பரோனி ஆன் டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறைச்சி இருந்தது. ஆமாம் ஆமாம். பி இறைச்சி, மீட் இஸ் த ரைட் ஆன்சர். என்ன தோணுது இப்போ ஒரு பீட்சாங்கிற படம், சூதுக்கவுங்கிற படம், நான் வந்து சூதுக்கவுங்கிற போஸ்டர்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த மாதிரி இருக்கும் அந்த படம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக? நான் படம் பார்க்கல உங்களதப்போ. எனக்கு வந்து சேதுபதி என்ன ஒரு நடிகர் வந்துக்கிட்டு இருக்காரு, அது வந்து நீங்கள் மன்னிக்கணும், எனக்கு இருக்கிற இல்லை சார் பயணத்தில் எலிமெண்ட்டில் சூதுக்கவும் என்ன டைட்டிலு, இதுக்கு என்ன ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்க்கும்போது அது வேறு படமாக இருந்தது. அப்புறம் ரிவர்ஸில் பார்க்குறோம் என்ன பண்ணியிருக்காரு அந்த சேதுபதி, பீட்சா, இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. பட் மக்கள் உங்களோட பேசும்போது என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? இல்லை, அவங்க எல்லோரும் பேசும்போது இதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வண்டியில் போயிட்டு இருந்தேன், காரில் போயிட்டு இருந்தேன். ஒரு போலீஸ்காரர் வந்து பிடிச்சிட்டு பார்த்து, இங்கே பாடுறா இவர்ரா, இவர்ரா, அது இங்கே வர்றா இவர் வந்துக்கிறாப்பில்லடா அப்படின்னா. என்னண்ணா என்ன எதுக்கு இப்போ நான் வச்சு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு. பேர் மறந்துட்டேன், விஜய் சேதுபதி அப்படின்னா. ஸோ என்னென்னா என்னை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அந்நியமாக படலை நான். ஸோ ஒரு இடத்துல கேட்டாங்க, நீங்கள் இந்த ஹாலிவுட்டு
பாலிவுட்டு போவீங்கன்னு கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன், நல்லா உத்து பாருங்கள் இந்த மூஞ்சி, இந்த ஸ்டேட்டை விட்டு தாண்ட முடியுமான்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. விளையாடுவோம். 7வது கேள்வி, 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. கர்நாடகாவிலிருந்து பாயும் காவிரி நதி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நிலைகிறது? Which one of these districts of Tamil Nadu does the river Kaveri flow into from Karnataka? The options are A. Erode, B. Dharmapuri, C. Krishnagiri, D. Tiruchirappalli. தர்மபுரி. ஃபிக்ஸா? ஃபிக்ஸ். கேள்வி கேட்கக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸர். பி. தர்மபுரி, ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஜீனியஸ். ரமேஷுக்கு தெரியுமா சார்? கேள்வி, கர்நாடகாவிலிருந்து பாயும் காவேரி நதி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நிலைகிறது? தர்மபுரி தானே சொன்னீங்க? காவேரி தண்ணி பத்தி கேள்வி இது, அந்த தண்ணி இல்லப்பா. தர்மபுரி தான் சார். இது இந்த கேள்வியாவே கேட்டா எப்படியா என்ன? தர்மபுரி சார். தர்மபுரி தர்மபுரி அப்படின்னு என்னையே கேட்டா தர்மபுரி தானா? தர்மபுரி தான் சார். உங்க அண்ணன் கரெக்டா கொடுத்துருக்காரு ஆன்சரு? கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், தர்மபுரி சார். அவ்வளோதான். B. Dharmapuri is the right answer. 40,000 rupees. நல்ல காரணத்துக்காக விளையாட்டு இருக்கீங்க. தியேட்டர் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். தியேட்டர் பண்ணல ஆக்சுவலாக. அதான் கூத்துப்பற்றை வந்து தான் நடிக்க ட்ரை பண்ண ஆசை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு போகும்போது எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் அதிகம். நான் அதிகமாக மூவ் பண்ணுற ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு மட்டுமே இருக்கும் என்னோடய கனெக்ஷன்ஸ். புதுசாக யார்கிட்டையும் பழக மாட்டேன். அப்போது முதல்ல இதை பிரேக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ மார்க்கெட்டிங் போனால் நிறையா பேர் இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வச்சு மார்க்கெட்டிங் போயிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனிக்கு, ஒரு ரெடிமேட் கிச்சன்ஸ் கம்பெனிக்கு. அது ஒரு 1.5 மாதத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன் கூத்துப்பற்றை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு கூத்துப்பற்றைக்கு போனால் அவங்க திரும்பி எங்களுக்கு அக்கௌண்டன்ட் தான் வேணும்ட்டாங்க. சம்பளம் ரொம்ப கம்மி தான், ஏன்னா அங்கே அவ்வளோதான் முடியும். ஆக்சுவலாக யோசித்தேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் சேர்ந்துட்டேன். அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நான் நிற்கிறேன், என்னடா ஒரு மனுஷன் நிற்கிறான், கூச்ச கூட படாமல் தனியாக நடிச்சிட்டு இருக்காங்களே. ப்ரெகசல் பார்த்துருந்தாங்க பாஞ்சல் சபதூர். நான் இன்டர்வியூ போகும்போது அது நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே போகும்போது தான் எனக்கு பெரிய விஷயம், 2 விஷயம் பிரேக் ஆச்சு. என்னென்னா நடிப்புங்கிறது பிறவி திறமை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அது வந்து கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ முத்துசாமி சாரோட பேச்சு வந்து இங்கே வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் யார் வேணால் நடிக்கணும் அவ்வளோ. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருந்தது. அண்ட் தென் நான் வந்து யாரையா ஒருத்தர் இமிட்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் போல இருக்குது. சில பேர் அந்த படத்தில் பார்ப்போம், ஒரு சீனை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றுருக்கேன். எனக்கு எந்த சீன் கூட ஞாபகம் இல்லை, பட் நானே தோற்றுருக்கேன். ஆனால் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், நான் எப்போயாவது சிரித்தேன் சந்தோஷமாக இருந்தேன்னா நான் எப்படி சிரிக்கிறேன் இல்லை எப்படி அழுகுறேன்னு கண்ணாடி முன்னாடி போய் பார்ப்பேன். நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பேன். அது என்னோட அடிக்க வரதுக்கு முன்னாடி இருந்தது. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னேன், நான் இந்த மாதிரி எனக்கு இது கூட வராதுங்க அப்படின்னு சொன்னேன். அதாங்க ப்ளஸ்ஸு, உங்களுக்கு யாரை மாதிரியும் பண்ண வரலன்னா இப்போ நீங்களாகவே இருக்கிறீங்க, அது ஃப்ரெஷ். அது அப்படி தான் முக்கியம். நம்ம இன்னொருத்தர் பார்த்து இங்கே காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைனா. ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. சுனாமி வந்தப்போ ஒரு வீதி நாடகங்கள் போட வேண்டிய நிலைமை வந்தது. அப்போது மற்ற நடிகர்கள் எல்லாம் வந்து இன்னொரு பிளேயில் இருந்தாங்க. ஒரு 6 கேரக்டர் இன் சர்ச் ஆஃப் நாத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே. 6 கேரக்டர் அந்த பிளேயில் இருந்தாங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி சில பேர் புதுசாக வந்தவங்க இருந்தாங்க. ஸோ முத்துசாமி சார் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான், அவனையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்களோட கூப்பிட்டு போகிறவங்க அந்த ட்ராவல் பார்த்துக்கிறதும் அதில் ஒரு கேரக்டர் நடித்தேன். நடித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்பீச்சும் கொடுப்பேன். சுனாமி பற்றி அந்த அவங்களோட சேஃப்டி பற்றி சில ஸ்பீச்சும் கொடுத்துட்டு இருந்தோம். அது என்னோடய கூச்சத்தை பெருசாக உடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிளே ஒரு 50 மீனவ குப்பங்களில் போட்டோம் நாங்கள். ஸோ மீனவ கிராமங்களில் போட்டோம். அதுதான் வந்து ஒரு எனக்குள்ளே அந்த கூச்சத்தை பெருசாக உடைச்சிது. தென் அதுக்கப்புறமா வந்து புதுப்பேட்டை தனுஷ் அவர்களுடைய படத்தில் அவருடைய ஃப்ரெண்டாக நடித்தேன். நாடகம் மிகவும் அற்புதம். அது அந்த கூச்சத்தை உடைக்கிறது தான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்மளுடைய வெக்கமோ நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது தான் அசிங்கம். அதுதான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
கண்டிப்பாக. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நாடகத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல காரணத்துக்காக விளையாடிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே விளையாடிட்டே போங்க. 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே இருக்கு. 8வது கேள்வி ஃபார் 80,000 rupees உங்களுக்காக. இதோ மனித மூளையின் மிகப்பெரிய பகுதி எது? Which is the largest part of the human brain? And the options are A. cerebellum, B. cerebrum, C. medulla oblongata, D. thalamus. Which is the largest part of the human brain? 50-50 போகலாமா? 50-50. எனக்கு ஏவா பியான்னு தெரியல. மணியண்ணே, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்ட போறாரு உங்களை. நடுவில் கொஞ்சம் பக்கம் தான் நடிச்ச பக்ஸ் தான் இதை பற்றி நிறைய பேசியிருப்பாள் படத்தில். ஏன்னா அவர் தான் ஜீனியஸ் டீம்லேயே வந்து எதை பற்றி கேட்டாலும் ஒரு 3/4 மணி நேரம் பேசுவாப்புல. 50-50-யா? 50-50 போகலாம் சார். ஏதாவது ஒன்று போய்டும்ல. ஏதாவது ஒன்று போயிடலாம். ஆமாம் சார், இப்படி தான் போகணும். ஆனால் இப்படி போகணும். ஜீனியஸ். ஆனால் ஒன்று சரி, இப்படி போய் ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், அது பூங்காட்டம் சார். ஆ, பூங்காடு. ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடவும். தேங்க்ஸ் சார். ஒன்று உங்க ஏரியா, இன்னொன்று என் ஏரியா. இல்லை, எனக்கு பி தான் ராசின்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்சர் அங்கேயே வருது. டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் டிசிஷன்? இல்லை சார், கன்ஃபார்ம் சார். கன்ஃபார்ம் பி, ஆமாம். cerebrum. Genius, lock B, cerebrum. ரமேஷ், இதை பற்றி கேட்கலாமா உங்களை? மூளை கரெக்டு சார். இது சூப்பரா. என்ன சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு செரப்ரமே? ஆ, இல்லை சார், இவன் தான் சொன்னான். இதுல என்ன குழப்பிடுவீங்க போல இருக்கு. ஆ, பி செரப்ரம் இஸ் தி ரைட் ஆன்சர். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ நீங்க வந்து நடிச்ச படங்கள், உங்க கேரக்டர்ஸ் எல்லாமே பேசியாச்சு. உங்களுடைய ஹீரோயின்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு படத்துல பேயின்ட்டிங்க, இன்னொரு படத்துல அவங்க இமேஜினரி இருக்காங்களா இல்லையானே தெரியாது, இன்னொரு படத்துல பாராட்டுவீங்களே மேடையில, அது எப்படி சொல்லுங்க? பா என் பின்னாடி உங்க ஆப்போசிட் நிறைய லேடிஸ் உட்காந்துருக்காங்க பொண்ணுங்க. இப்படியா சொல்றது? பா, நீங்க செம்மையா இருக்கீங்க. Superb. 80,000 rupees in hand. அசோக் அண்ட் ரமேஷ், நல்லா இருக்கு உங்களுக்கு வேலை படத்துல இல்ல? யார் காலையில் எழுந்துச்சு பேப்பர் படிக்கிறது அப்படி இல்லை? செம்ம, அந்த வேலை சூப்பராக சொல்லுவேன் சார். அது எப்படி சொல்லுங்க, அதை எப்படி? அது சொல்ல ரமேஷ். இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, கள்ளக்காதல், நல்ல காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, இது பத்தாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோ அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு ஹீரோ வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்குது, இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. 10th ஃபெயில்னா தற்கொலை, 12th ஃபெயில்னா தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலாம் தற்கொலை, மாப்பிள்ளை கிடைக்கலாம் தற்கொலை. ஒரு வேளை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு நடுவில் மாமியார் மருமகளை இருக்கிறது, மருமக மாமியார் அடிக்கிறது, மாமன் மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படிச்சு முடிச்சு நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்க, சென்னையில வெயில் 110 டிகிரின்னு போடுவான். மனுஷன் என்ன டேஷுக்கு உங்க 2 பேர்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி வந்தீங்க நடிப்புக்கு 2 பேரும்? நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆடிஷன் டுவெட் மூவிஸ் தான் சார். எந்த படத்துக்கு வந்தீங்க? இனிது குஹன் படம். ஆமா, அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் இன்ட்ரெஸ்டே வந்தது அந்த ஆடிஷன் பண்ணி தான். ஓகே, வெரி குட். நீங்க ரமேஷ்? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு தென் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் முடிச்சேன் சார். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டில் ஐம் ஒர்க்கிங் ஆஸ் எ ரேடியோ ஜாக்கி.
நிறைய செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிது. லைட்டாக ஒரு சின்ன ஒரு போதை எனக்கும் வந்தது. எவ்வளோ நாள் தான் அப்படி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஆக்டிங் அப்படின்றது தான். ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்து எங்கள் காலேஜில் வந்து பசங்கள் அதை இவன மாதிரி இருப்பாங்க. நான் மட்டும் எப்பவுமே காதல் கொண்டு தனுஷ் மாதிரி அடியே பாவமா சோகமா அப்படின்னு சுத்திட்டு இருப்பேன். எல்லாருமே ரொம்ப டேலண்ட்டை காட்டிகிட்டே இருப்பாங்க. சரி நம்ம ஸ்டேஜை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான். அதுக்கப்புறம் ஒரு 2 படங்கள்ல ஆஸ் யூஷுவல் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு டைரக்டர் வந்து நீங்க வாங்க, நீங்க வந்து அவரோட ஃப்ரெண்டா வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊரெல்லாம் சொல்லிட்டேன், நான் படம் பண்ண போறேன், அவ்வளவுதான், சீக்கிரமா வேலையை விட்டுருவேன், நான் போறேன் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கும் ஒரு 15 நாள் கும்பகோணத்துல எடுத்து முடிச்சு வந்தாச்சு. அந்த படத்துக்கு எனக்கு ஒரு நாளைக்கு கொடுத்த சம்பளம் 400 ரூபாய். மொத்தமாகவே ஒரு 2500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போன செலவே 7000 ரூபாய். கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிக்கல, நான் எந்த சீனில் வரேன்றதை சொல்லலை, சர்ப்ரைஸாக பசங்க பார்க்கட்டும். கடைசியில் நானே தேடுறேன், எங்கே இருக்கேன். செகண்ட் ஹாஃபும் பார்த்தாச்சு, படத்தில் நான் இல்லை. அதுக்கப்புறம் முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஸ்டில் நான் அந்த ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கா? நேரம் அண்ட் சூதுகம் ரிலீஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு மாறி இருக்கு. பட் இன்னும் எங்களை மாதிரி தேடுறவங்க ஏமாற்றப்படவும் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படவும் செய்கிறாங்க. இங்கே ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் வரணும், நேரம் வரணும், எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். சூப்பர், வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி எக்ஸ்பீரியன்ஸ். 9வது கேள்வி ஃபார் 1,60,000 rupees உங்களுக்காக இதோ. நள்ளிரவு சூரியனின் நாடு என அறியப்படும் நாடு எது? Which country is known as the land of the midnight sun? The options are A. Germany, B. Iceland, C. Canada, D. Norway. டி நார்வே. Sure. சார். Genius lock D. Norway. எதனால land of midnight sun? இப்போ நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுத்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். 10 மணி அப்போது சன்னு பார்த்தேன் நான், நைட் 10 மணிக்கு. அப்போ கேட்டேன், அப்போ இன்னும் சம்மரில் வந்து நைட் 12 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கெஸ்ஸிங்கில் அடிச்சது தான் நார்வே. Well, D. Norway is the right answer. ரொம்ப பெருமையாக இருக்குமே நார்வேல போய் அவார்டு வாங்குறது. நிச்சயமா சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் துபாய் போயிருந்தேன், அப்புறம் நான் போகிற அடுத்த கண்ட்ரி நார்வே தான். ஸோ எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக இருந்தது. புதுசாக இருந்தது அது. என்னன்னு சொல்கிறது, அங்கே போய் நான் யார்கிட்டையும் இங்கிலீஷ்லாம் பேசவே இல்லை, ஏன்னா நம்ம ஆளுங்க தான் இருந்தாங்க. அப்ராட் கூப்பிட்டு போயிட்டு ஒரு விருது, என்னடா சேதே அப்படின்ற மாதிரி இருந்தது. வைஃப் என்ன சொல்கிறாங்க இப்போ? சந்தோஷமாக இருக்குங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. சுற்றி முற்றி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் வந்து பார்க்குது, அங்கிளை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒன்று கொஞ்சம் அப்படி ப்ரௌடாக இருக்குது. நல்ல ஃபீலிங் தானே அது? ஒரு அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், இல்லை அது சுற்றி இருக்கிறவங்க இருக்கட்டும். இல்லை நான் முதல்ல அதான் நான் தோற்றுந்தானே, நான் தான் ஒஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆகிட்டுருப்பேன். சினிமாவுக்கெல்லாம் போனால் சேது எப்படியா நம்பர், அப்புறம் அந்த மாதிரி ஆகிடும், ஜாக்கிரதை வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ அப்படி இல்லை. ஸோ அப்பாவுக்கு தெரியுமா இந்த கனவு? இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடியே போகிறது? இல்லை, இருந்தார். அப்புறம் 2009 இறந்தாங்க. அப்போது வர்ணம் படம் நடித்து முடிச்சிருந்தேன். வந்துரும்னு எதிர்பார்த்தார் மனுஷன், யார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் எதிர்பார்த்தார். கேட்டார் அப்போ கூட, என்னடா செய்து வந்துருமாடா அப்படின்னா, நான் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் நீ என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், நானும் உன்னை விட்டுற மாட்டேன், இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் நான் ஹீரோவானவனே நான் கட்டி பிடிச்சி சாஞ்சி ஒரு தோளில் சொல்லணும், அதை ஆசைப்படுது எங்கள் அப்பா மட்டும்தான். அது ஆக்சுவலாக ஏன்னா என்னோட அதிகமாக நான் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிப்பேன்னு தெரியாது. அவர் இருந்தார்னா ஊரே 2 ஆக்கியிருப்பார்னு கூட சொல்லலாம். அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருப்பார். காலம் இல்லை அது நான் வேறு யார்ட்டையும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடமாக வளர்த்தாரு. எந்த இடத்துலையுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதே இல்லை அந்த மனுஷன். ஸோ ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். வெல், நல்லா வளர்த்துருக்காரு, அதுக்கான அறிகுறி சொல்லுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன். தெரியும், ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இப்படியே இருங்க. இது என் கேரக்டர், அழகு, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 10வது கேள்வி ஷோமனிக்கான கேள்வி. 3,20,000 rupees உங்களுக்காக இதோ.
ஜூன் 2013 நிலவரப்படி இவர்களில் எந்த விளையாட்டு வீரர் 3 வகையான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சதம் அடித்துள்ளார்? As of June 2013, which of these players from India is the only one to have scored a century in all the 3 forms of international cricket? The options are A. Ravindra Jadeja, B. Suresh Raina, C. MS Dhoni, D. Sachin Tendulkar. சந்தேகமே வேண்டாம், கால் பண்ணிடுறேன் ஃப்ரெண்டுக்கு. ஆ ஏன்னா கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் நான். மணி அண்ணே சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு உடனே ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்த்தேன். நான் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன். கிரிக்கெட் பார்க்க மாட்டேங்க? சின்ன வயசுலேருந்து பார்க்க மாட்டேன். தெரியாது? தெரியாது, 4-5 பேர் தான் தெரியும். கல்லி கிரிக்கெட்டு அது ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவேன். சின்ன வயசில் பால் பொறுக்கி போட்டு தான் கூட்டு போனாங்க. பசங்க சொல்லி தான் கூட்டு போனேன். நான் தெரியல, நான் அவ்வளோ தான் கிரிக்கெட் கேம்ஸ் எல்லாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளே கிடையாது. ரொம்ப சாதாரண. இதுக்கு ஒரு ஃப்ரெண்டை தான் கேட்கணும். ஆமாம், ஃபோன் ஃப்ரெண்ட். ஃபோன் ஃப்ரெண்ட் தான் பெட்டர். வயல் ஜீனியஸ் விஜய் சேதுபதியோட 3 நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க. அபிஜித் ராவ், பிரசாத், பிரேம். வேற இவங்க 3 பேரும்? அபிஜித் ராவ் என்னோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு. ஓகே. பிரசாத் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் அவர் விக்கிபீடியா தான் கூப்பிடுவோம். ஓ. பீஸா டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜோட ஃப்ரெண்டு, கோ டைரக்டர். பிரேம். பிரேம் சார் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தான படத்தோட கேமராமேன், அவரோட லைஃப்லேருந்து எடுத்தது. ஸோ யாரு கேட்கலாம் அந்த கேள்வியை? அபிஜித் ராவ் நல்லா பார்ப்பான், அவன் கிரிக்கெட் பார்ப்பான் அவரு. ஸோ அவனை கேட்கலான்னு தோணுது. அபிஜித் ராவ். அபிஜித் ராவ். Genius, please connect to Abhijit Rao. நீங்க தான் கேள்வி கேட்கணும் அவரை. 4 ஆப்ஷன்ஸ் நீங்க தான் அவருக்கு சொல்லணும். ஹலோ 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 அபிஜித், பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. சொல்லுங்க சார். உங்க ஃப்ரெண்ட் விஜய் சேதுபதி இங்க முன்னாடி உட்காந்துருக்காரு. ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட். சூப்பர், வெரி குட். அடுத்து நீங்க கேட்க போற குரல் உங்கள் நண்பர் விஜய் சேதுபதி. ஆமாம் ப்ளோ. சொல்லுங்க. As of June 2013, which of these players from India is the only one to have scored a century in all the 3 forms of international cricket? ஓகே ஓகே. அதாவது ஒன் டே டெஸ்ட் 2020. ஓகே, இது ஓகே, ஆப்ஷன் மட்டும் சொல்லு. ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, சுரேஷ் ரெய்னா, சச்சின் டெண்டுல்கர். சுரேஷ் ரெய்னா. கரெக்டா? ஆமாம் ஆமாம். நல்லா தெரியுமாடா? ஓகே, ஆமாம், நம்பலாம், அவன் நம்பலாம். கரெக்ட் தான். ஓகே பப்ளு, ஆ thank you so much. தேங்க்ஸ் பப்ளோ. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ். பை. ஸோ சுரேஷ் ரெய்னாங்கிறார் அவர். அவ்வளோதான், அவர் சொல்லிட்டாப்ல, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. ஜீனியஸ் லாக் பி சுரேஷ் ரெய்னா. பி சுரேஷ் ரெய்னா is the right answer. 3,20,000 rupees. Superb sir. தேங்க்யூ சார். 3,20,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. உங்க லைட்மென்ஸ் யூனியனுக்கு வந்து டெஃபினட். இப்போ இனிமேல் நீங்க சொதப்பினாலும் இந்த 320 கேரண்டி. சூப்பர். 11வது கேள்வி ஃபார் 6,40,000 rupees. என்னாச்சு? டைம் போனதே தெரியலையா? நல்லா தானே சார் போயிட்டு இருந்துச்சு. டைம் முடிஞ்சிடுச்சே. ஓகே, எபிசோட் ஓவர். நேரம் முடிஞ்சு போச்சு. பட் 3,20,000 rupees ஃபார் அ வண்டர்ஃபுல் காஸ். எல்லாத்தையும் மீறி தேங்க்யூ விஜய். ரொம்ப நன்றி சார். நல்ல 2 நண்பர்கள் வந்திருக்கீங்க. இப்படி எல்லாம் கடந்து வந்திருக்காங்கன்னு தெரியுறது ஒரு நம்பிக்கை ஊற்ற ஒரு விஷயமா இருந்த ஷோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்? அடுத்து இப்போது பன்னியாரும் பத்மினின்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு படம். நான் இந்த 2 படம் ஆல்மோஸ்ட் ஓவர். ரம்மி 3 படம் ஆல்மோஸ்ட் ஓவர். அண்ட் தென் நெக்ஸ்ட் மூவி வந்து சங்குத்தேவன் அப்படின்னு ஒரு படம். அண்ட் தென் சொந்த ஊர், வசந்தகுமாரன், மெல்லிசை, இந்த அடுத்தடுத்து. பரபரப்பாக பிஸியாக இருக்கீங்க. நல்ல விஷயம் தானே. என்ன சொல்லுங்களா அசோக் அண்ட் ரமேஷ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தொடர்ந்து சிம்பிளாக வண்டர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அழகாக இருப்பீங்க. Even a very hand, ladies and gentlemen. Thank you so much. $2,20,000
20,000 rupees. இதை விட லாட் ஆஃப் worth of டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு பொக்கே, a sweet bouquet.